வெல்கம் டு இன்றைக்கி என்ன செய்தி. இன்றைக்கி நம்ம சாண்ட்ரா பிரஜனோட இன்டர்வியூவில் வந்து 3ஆம் பாகத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதில் அவங்க என்னென்ன பேசியிருந்தாங்க, என்னென்ன நடந்துச்சுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஒரு கண்ணாடி பெட்டியில் வந்து இவங்க வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த கண்ணாடி பெட்டியில் வந்து சில அனிமல்ஸ்லாம் வைப்பாங்க. இவங்க அதை கண்டுபிடிச்சி அந்த பிபி ஹவுஸ்க்குள்ளே அது யாரோட, அந்த பிபி ஹவுஸில் இருக்கிற போட்டியாளர்களோட அது அந்த அனிமல் வந்து ரிலேட் பண்ணி சொல்லணுன்ற மாதிரி அந்த கேம் வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலி தான் விட்டுருந்தாங்க. அதை பிரஜனும் சாண்ட்ராவும் கண்டுபிடிச்சாங்க. அந்த எலி வந்து இப்போது எலியை பொறுத்த வரைக்கும் இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இதில் வந்து ஆங்கர் கேட்குறாங்க, இந்த எலி மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்கிறது யார் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உடனே ஆடியன்ஸ் சைட்லேருந்து பாருன்னாங்க. உடனே அவர் அதை சொல்லலை. ஏன்னா இப்போது பார்வை கூட இப்போ அவர் இதுவாக தான் விட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வியானா தான், இப்போ வியானா தானே இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது எல்லாமே. அதனால் வியானாவை எடுத்துட்டாரு. அதனால் வியானாவை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அனிமல் வந்து நாய் விட்டுருந்தாங்க, நாய்க்குட்டி. அது வந்து யாரோட ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் வேறு யாரை சொல்லுவாங்க, நம்ம நடிப்பு அரக்கன் விக்ரமை தான் சொன்னாங்க. ஏன்னா இவங்க போட்ட ட்ராமாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது சப்போர்ட் பண்ணது எல்லாமே விக்ரம் தானே. அதனால் விக்ரம் எங்கும் விக்ரம், எதிலும் விக்ரம், எங்கே போனாலும் விக்ரம்ன்ற மாதிரி விக்ரமை இவங்க விட போகிறது கிடையாது. ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த 25 பேரில் அவர் மட்டும்தானே இவங்க ட்ராமாவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அதனால் விக்ரமை இவங்க விட போகிறது கிடையாது. அதனால் நாய்க்குட்டினா அது வந்து விக்ரம் தானா, ரொம்ப நன்றியாக நடந்துக்கிட்டார்ல. ஏன்னா அவங்களுக்கு ஃபேவராக தானே போயிருக்காரு. அதுவே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருந்தாருன்னா நேரம் விக்ரம் கதையே வேறையாக மாறி இருக்கும். அந்த ட்ராமாவுக்கு இவர் சப்போர்ட் பண்ணதுனால இப்போது விக்ரம் பேரை சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளமன்றி ஒன்று கண்டுபிடிச்சாங்களா, அது யாரோட சொல்லுவீங்கன்னு கேட்டால் அது வந்து அதுவுமே சாண்ட்ராக்கு இப்போ இவர் தான், விக்ரம் தான், வேறு யாரையும் சொல்ல மாட்டாங்கல்ல. அவர் வந்து இந்த கேமுக்காக அவர் வந்து கொஞ்சம் அவரை வில்லன் மாதிரி காமிச்சிக்கிட்டு, ஆனால் அவர் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாராம் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. பிரஜன் வந்து கானா வினோத்தை சொன்னார். அதை கூட நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா அவர் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் கத்துவார், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைத்தனம் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதை கூட நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இவங்க திரும்பவும் வந்து விக்ரம் பேரை தான் சொன்னாங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சோந்தியை வந்து யார்கிட்ட ரிலேட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அது வந்து ரம்யா. ஏன்னா இப்போது ரம்யா தானே உள்ளே இப்போ இவங்களோட டார்கெட்டு பாரு, ரம்யா, கம்ருதீன், அதுக்கப்புறம் வியானா, இவங்கள தானே இவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேசுகிற அளவுக்கு பேசியாச்சு இவங்கள பற்றிலாம், பாரு கம்முவை பற்றி. அதனால் இப்போ அடுத்தது வியானா, அதுக்கப்புறம் ரம்யா. நான் கேட்குறேன், ரம்யாவை பச்சோந்தின்னு சொல்கிறீங்கல்ல, முதல்ல நீங்கள் அந்த பிபி ஹவுஸ்குள்ளே எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியுமா? அதுவும் சாண்ட்ராலாம் உள்ளேருந்து வெளியில் போயிட்டு வந்தவங்க எல்லாமே சாண்ட்ராவை தான் அடித்தாங்க. வியானா ஆகட்டும், ரம்யா ஆகட்டும், ஹமீத் ஆகட்டும், இங்கே ஒன்று பேசிட்டு அவங்கள வச்சு எல்லாம் அப்படியே சிம்பத்தி க்ரியேட் பண்ணி உள்ளே ஒன்று பண்ணிவிட்டு வெளியில் அவங்க போனதுக்கப்புறம் இவங்கள வச்சு பங்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு கலாய்ச்சி பேசி எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க பச்சோந்தியா இல்லை ரம்யா பச்சோந்தியா? ரம்யாவை விட நீங்கள் தான் ரொம்ப மோசமான பச்சோந்தின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சிருது அந்த கேமு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி பேசினாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இந்த மாதிரி கேம் சேஞ்சருங்க இவங்க, என்னோடய ஃப்ரெண்டு, அவங்கள போய் இப்படி பண்ணிட்டாங்க. நிஜமாக சொல்கிறாங்க, சாண்ட்ரா வந்து கேம் சேஞ்சர் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இவங்க ஒரு ட்ராமா ஆடி அந்த கேமை சேஞ்ச் பண்ணதுனால தான் மிச்சர் சாப்பிட்டவங்க எல்லாம் டாப் 5க்கு வந்தாங்க. இவங்க அப்படி பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, கம்ருதீன் போயிருப்பாங்க, கானா வினோத் இருந்திருப்பார், பாரு இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. இந்த விக்ரம்லாம் டாப் 3 வந்திருப்பாரா, இல்லை அரோரா வந்திருப்பாங்களா, இல்லை சாண்ட்ரா தான் வந்திருப்பாங்களா? இவங்க எல்லாருமே மிச்சர் சாப்பிட்டு இருந்தவங்க தான். அதனால தான் சொல்கிறேன், நிஜமாகவே அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை நான் ஏற்றுக்குவேன். இவங்க நிஜமாகவே கேம் சேஞ்சர் தான். ஏன்னா டாப் 5ல் எல்லா மிச்சரையும் கூப்பிட்டு வந்ததுக்கு காரணமே இவங்க தான். அடுத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இவங்க கிட்டேருந்து கண்டென்ட்டை வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களாம். என்ன பண்ணிட்டாங்க? கண்டென்ட்டை வாங்கிட்டு எல்லாம் கண்டென்ட்டு வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு அவங்கள இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்கன்னும் போது, ஏங்க
2 வாரம் கண்டென்ட்டுக்கே உங்களை வந்து இவ்வளோ பண்ணிட்டாங்கன்றீங்க. கண்டென்ட் குயின்ங்க பாரு. எத்தனை அந்த பிபி வந்து இவங்களால தான் போயிட்டுருக்கே. இவங்க இல்லைன்னா அந்த பிபி அந்த கேமே கிடையாது. அப்படி போயிட்டு இருந்தவங்களைய ரெட் கார்டு கொடுத்து அந்த கண்டென்ட்டெல்லாம் வாங்கி அவங்களையே அசிங்கப்படுத்தும் போது 2 வாரம் கண்டென்ட் கொடுத்தேன்னா உங்களை தூக்கி வச்சா கொண்டாடுவாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ பாருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பார்வை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். உங்களுக்காவது ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பீங்க. சில பேர் பார்வை தெரியாத இருக்கிறவங்க பார்ப்பாங்க, கம்முவ தெரியாதவங்க அப்போ தான் அந்த கேம்குள்ளேயே பார்த்துருப்பாங்க. ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கும், இருந்தாலும் ஒரு கேம் பிடிச்சி போய் பார்க்குறவங்க வேறு, ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்போடு பார்க்குற அந்த கேம் வேறு. புரியுதுங்களா? இதை வந்துட்டு இவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு சாண்ட்ரோட ஃப்ரெண்டை வந்து யாரோ ஒரு ஃபேக் ஐடியில் வந்து முகத்தில் என்னமோ வீசிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. அது தப்பு தான். அது யாருக்காக இருந்தாலும் அப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுங்கன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். நம்ம இதுக்கு யாரும் அந்த ஃபேக் ஐடியில் வந்து திட்டுறவங்கள வந்து நம்ம வந்து என்றைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது நம்மளுக்குமே அது கஷ்டம்தான். ஒருத்தவங்களை வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. உடனே பிரச்சனை. அதுக்கு வந்து எல்லாம் பிஆர் பண்ணுற வேலை, நிஜமான மக்கள் யாரும் பண்ணல அப்படின்னும் போது இதுதான் கோவம் வருது. பிஆர்னு எல்லாரும் வந்து என்னங்க, கேமு முடிஞ்சு ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சு, இன்னுமா எல்லாரும் பிஆர் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் சொல்லுங்களேன், இப்போ அந்த ஆடியன்ஸாக உட்காந்துருக்கவங்க கூட பிஆராக தான் எனக்கு தோணுது. அடுத்து வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிஜமான மக்கள் பண்ணலை அப்படின்றீங்க. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், பிபி ஹவுஸ் பிபியில் இருந்தப்போ வெளியில் பிஆர் இருந்திருக்கலாம், வச்சுருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போது உங்களோட பேரை மாற்றுறதுக்கு நீங்கள் நிறைய பிஆர் வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் ஏற்றுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னவோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.